Good. God is good. Amen. His mercies endureth forever. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவன் நமக்கு கிருபையாக தந்த ஜாஸ் வேர்ல்ட் ஷேக்கர்ஸ் பைபிள் காலேஜுக்காக நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போம். அதிலே மொத்தம் நமக்கு 15 சப்ஜெக்ட். அதில் இப்பொழுது நாம் 9வது சப்ஜெக்டை படித்து கொண்டு இருக்கிறோம். 9வது சப்ஜெக்ட் தேவனின் மெய்யான இயல்பு. தேவனின் மெய்யான இயல்பு, இதுதான் நம்முடைய பாட புஸ்தகம். இதில் 5 வகுப்புகள் முடித்து 6வது வகுப்பு, 4 வகுப்புகள் எத்தனை முடிச்சிருக்கிறோம்? 5 முடிச்சிட்டோம் இல்லையா? 6வது வகுப்பு, 5 வகுப்புகள் முடித்து 6வது வகுப்பை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கர்த்தருடைய ஆவியானவரே நம்மை சகல சத்தியத்திற்குள்ளேயும் நடத்துகிறவர். ஸோ நீங்க எல்லாம் உற்சாகமா இருக்கிறீங்க. ஒருவரும் தேவனுடைய நன்மையை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கவே முடியாது. அதற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். எஸ் பிரதர், பிலிப் பிரதர், தேங்க்யூ சோ மச். நம்ம இப்பொழுது நேரடியாக வகுப்புக்கு சென்று விடலாம். எஸ். Question 1. யாரை பிசாசினால் வஞ்சிக்க முடியாது? ஓ, அவ்வளவுதான் இருக்கு இல்ல? ஓகே. ஒரு நிமிஷம். யாரு ஃபர்ஸ்ட்ல இருக்கிறவங்க ஆன்சர் சொல்லலாம். இருக்கிறோம் பாஸ்டர் ஃபர்ஸ்ட்ல. எஸ், பவானி சிஸ்டர் சொல்லுங்க. நான் இருக்கிறேன் ஃபர்ஸ்ட். அன்மியூட் பண்ணிடுங்க. பவானி அன்மியூட் பண்ண இல்ல, அவ பிஸி போல. ஓகே, ரைட். தேவனை நன்கு அறிந்து தேவனுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ள ஒரு மனிதனை பிசாசினால் வஞ்சிக்க முடியாது. வெரி குட். அதில் அவர்கள் எதை நம்ப மாட்டார்கள்? தேவன் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டார், உன்னுடைய விசுவாசம் உனக்கு வேலை செய்யாது என்று சொல்லும் போது அதை அவர்கள் நம்ப மாட்டார்கள். ஓகே, வெரி குட், கரெக்ட் சிஸ்டர். யாரை பிசாசினால் வஞ்சிக்க முடியாது என்றால், தேவனை நன்கு அறிந்து தேவனோடு நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ள ஒரு மனிதனை பிசாசினால் வஞ்சிக்க முடியாது. ஆமா, பேஜ் 121 செகண்ட் பேராகிராஃப் வாசிங்க பவானி சிஸ்டர். பேஜ் 121 2வது பேராகிராஃப். தேவனை நன்கு நெருக்கமாக அறிந்து கொண்டு அவரது விஷயங்களை குறித்த ஒரு உண்மையான வெளிப்பாடு பெற்ற ஒரு மனிதனுக்கு சாத்தான் தேவன் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டார், உன்னுடைய விசுவாசம் உனக்கு வேலை செய்யாது என்று சொல்லும் போது அதை நம்புவது மிகவும் கடினமாக இருக்கும். தேவனை நன்கு அறிந்து தேவனோட நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ள ஒரு மனிதனை பிசாசினால் வஞ்சிக்க முடியாது. வெரி குட். இல்லையா? அதான் நம்ம எப்படி சொல்றோம்? சத்தியத்தை சரியாக அறிந்தவர்களை பிசாசினால் வஞ்சிக்க முடியாது. வனாந்தரத்துல பாருங்க, அந்த யுத்த காலத்துல 40 நாட்கள் சவுல் ராஜா வஞ்சிக்கப்பட்டிருந்தான். சவுல் ராஜாவுடைய சேனை வஞ்சிக்கப்பட்டிருந்தது. ஏன்? அவங்களுக்கு தேவனை குறித்த வெளிப்பாடு இல்லை, தேவனோடு நன்கு உறவு இல்லை சவுலுக்கு, இல்லையா? தேவனோடு நெருங்கிய தொடர்பு இல்லை. யாருக்கு நல்ல தேவனோடு தொடர்பு இருந்தது? ஆட்டு இடையனுக்கு, ரைட்? எனவே பிசாசு சொன்ன பொய்யை நம்ப அவர் ரெடியா இல்ல. இந்த யுத்தத்துல ஜெயிக்க முடியாது, அவன் ராட்சதன் என்கிற பொய்யை நம்ப முடியவில்லை. யோசித்து பாருங்க, ஒரு முக்கியமான ஒரு பாடமாக இருக்கிறது. தேவனை அறிந்தவர்களுக்கு, தேவனோடு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு. சிலருக்கு கேள்வி வரலாம், நான் நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன்னா பிரதர்? பாருங்க, நீங்க நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதுனால தான் இந்த சப்ஜெக்டே உங்களுக்கு பிடிக்குது. சரிங்களா? எழுதி இருக்கிறதெல்லாம் நீங்க விசுவாசிக்க துவங்கி இருக்கிறீங்க. ஆமென். தேவனை நன்கு அறிந்து என்றால் என்ன? கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்பதை அறிந்திருக்கிறவர்கள். இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார்
எதையெல்லாம் செய்து முடித்திருக்கிறார் என்பதை அறிந்தவர்கள். எல்லாரும் நான் கேரண்டி கொடுக்குறேன், முன்னால விட நீங்க தேவனை நல்லா என்ஜாய் பண்றீங்க. அதனாலதான் நீங்க தொடர்ந்து இந்த வகுப்புக்கு வருகிறீர்கள் இல்லையா? இப்படி வகுப்புக்கு வரும்போது என்ஜாய் பண்ணுறீங்க, ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன என்ஜாய் பண்றீங்க, டிராவல் பண்ணும்போது என்ஜாய் பண்றீங்க, சமையல் பண்ணும்போது என்ஜாய் பண்றீங்க. எனவே எல்லாரும் சொல்லுங்க, என்னை பிசாசு வஞ்சிக்க முடியாது. ஆமா, பிசாசு எப்படி வஞ்சிப்பா? இது தோல்வியில தான் போய் முடியும். தேவன் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டாரு. இல்லை அருமையானவர்களே, ரொம்ப கேரண்டீடான வசனம் ஏன் தெரியுமா? தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதற்கு இந்த வேர்ல்ட் ஷேக்கர் பைபிள் காலேஜில் இருக்கிற உங்களுக்கு அவர் எவ்வளவு விசுவாசம் இருந்தா போகுது என்றாரு. கடுகளவு விசுவாசம் இருந்தா போகுது என்றாரு. இப்போ உங்களுக்கு பெரிய விசுவாசம் இருக்கு, ஏன்னா நீங்க சத்தியத்தை சரியாக அறிகிறீர்கள். சரிங்களா? அதனால நம்ம பிசாசு இடம் கொடுக்க மாட்டோம். இன்னும் நாம என்ன செய்யணும்? இன்னும் எப்படி இவரை அறிந்து கொள்ளலாம் இல்லையா? உங்களுக்கு நேரம் இருக்கும், பெண்களுக்கு நேரம் இருக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க என்ன செய்யலாம்? ஆமா, பழைய டெக்ஸ்ட் புக் எல்லாம் உங்ககிட்ட இருக்கும், உங்களுக்கு நேரம் இருந்தா அதை படிக்கலாம், இன்னும் செய்தியை கேட்கலாம் இல்லையா? ஆமா. அப்போ இப்படி நம்ம சிம்பிளா சொல்லுவோம், யாரை பிசாசினால் வஞ்சிக்க முடியாது என்றால் சத்தியத்தை சரியாக அறிந்தவர்களை பிசாசினால் வஞ்சிக்க முடியாது. இதே சூழ்நிலையில தேவனை பற்றி சரியாக அறிவு இருந்ததுனாலதான் பிசாசினால் தாவீதை வஞ்சிக்க முடியவில்லை. பிசாசு யார் மூலமெல்லாம் வர்றான்? சவுல் ராஜா சொல்றான், அவர் ரொம்ப பெரிய ஜெயண்ட்டுப்பா, நீ சின்ன பையன். தாவீதுடைய நம்பிக்கையை அசைக்க முடியவில்லை பாருங்க. ஏன்னா அவனுக்கு நாலேஜ் இருந்தது, இந்த யுத்தம் கர்த்தருடையது, இந்த பெலிஸ்தனுக்கு விருத்த சேதனமாகிய உடன்படிக்கை இல்லை. ரைட்? அவன் ஈட்டி கத்தி மூலமாக தேவன் நம்மை காப்பாற்ற மாட்டார். கர்த்தருடைய இதெல்லாம் வெளிச்சம் இருந்தது பாருங்க. அப்போ நமக்கு இப்ப என்ன வெளிச்சம்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்படி என்றால் என்ன பொருள்? இந்த பிரச்சனையை தீர்த்து கொள்ளக்கூடிய ஆற்றல் என்னுடைய நாவுல இருக்கு. எப்பொழுது அதை உங்களால விசுவாசிக்க முடியும்? உங்களுக்கு தெரியும், நான் இப்ப நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன், பரிபூர்ணம் உள்ளவன் ஆக்கப்பட்டிருக்கிறேன், தேவன் என் மீது சந்தோஷமா இருக்கிற இந்த நாலேஜ். வெரி குட். எனவே பிசாசு என்றால் என்னது? குறைவு, குழப்பம், பயம், எதுவுமே உங்களை வஞ்சிக்க முடியாது. கர்த்தர் இன்னும் நம்ம அதிக சத்தியத்துக்குள்ளே நடத்துவாராக. இப்பொழுது இரண்டாவது கொஸ்டின் போயிடலாம் பிரதர். எஸ், வெரி குட். இவ்வுலகின் வெற்றி வாழ்வுக்கும் தேவ பக்திக்கும் தேவையான தேவ வல்லமையை தந்தருளுவது எது? வெரி குட். எஸ் சிஸ்டர் ஜெயா சிஸ்டர். அவரை அறிகிற அறிவு. வெரி குட். இல்ல, நம்ம பவுல பெருசா நினைக்கிறோம், பேதுரு கூட இதுல தெளிவா இருக்காரு பாருங்க. அங்க பேஜ் 119ல அந்த வசனத்தையே வார்த்தைங்க சிஸ்டர். பேஜ் 119 செகண்ட் பேராகிராஃப்ல தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அறிந்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருனது அன்றி. பாருங்க, தந்து அருள போகிறது இல்ல, தந்து அருளிற்று. அழைத்தவரை அறிகிற அறிவு. ஜீவன என்ற இந்த உலகத்துல நாம் வாழுவதற்கு, இந்த உலகத்துல தேவையான ஜீவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் தருவது அவரை அறிகிற அறிவு. தேவ பக்திக்கு தேவையான எல்லாவற்றையும் தருவது அவரை அறிகிற அறிவு இல்ல. அவருடைய திவ்ய வல்லமையானது எப்பொழுது வேலை செய்யும்னா அவரை அறிகிற அறிவு. அவரை அறிகிற அறிவு என்றால் என்ன? எல்லாரும் யோசிங்க.
அவர் அன்பாக இருக்கிறார். வெரி குட். வேற? அவர் எங்களை நேசிக்கிறார். வெரி குட் சிஸ்டர். வேற? நாம் எப்படி மாற்றப்பட்டிருக்கிறோம்? முற்றிலும் தகுதிப்படுத்தப்பட்டிருக்கிறோம். வேற? பரிசுத்தப்படுத்தப்பட்டிருக்கிறோம். ஓகே. அதோடு சேர்த்து நீங்க இதே விட்டு சொல்லிடணும். எது? நாம் வல்லமைப்படுத்தப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய நாவிலே வல்லமை இருக்கு, ஷேடோல பவர் இருக்கு இல்ல? அழகா எழுதியிருக்காரு பாருங்கல்ல. எனக்கு இப்போ யோசித்த ஆச்சரியமா இருக்கு. அப்போ அந்த பேதருக்கும் அந்த நாலேஜ் இருக்கு. எந்த நாலேஜ்? அப்பா, அவரை பற்றி சரியான அறிவு இருந்தா போதும். இது பழைய ஏற்பாட்டிலே ஒர்க் அவுட் ஆயிருக்கு பாருங்க. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அவர் ஆயுதங்களை வைத்து ரட்சிக்கிறவர் அல்ல. வெற்றி பெறுகிறதுக்கு கர்த்தருடைய நாமம் ஒன்றே போதும், அறிவு. ரைட்? அப்போ உடன்படிக்கையில விருத்த சேதனமாகிய உடன்படிக்கை குறித்த அறிவு தாவீதுக்கு இருந்தது. யார் யாருக்கெல்லாம் அறிவு இருந்ததோ, தங்கள் தகப்பனாகிய தேவனை குறித்த அறிவு இருந்ததோ அத்தனை பேரும் நல்லா செய்திருக்காங்க. இதோட சேர்த்து பாஸ்டர் அவர் தன்னோட விசுவாசத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். எதுல இருக்குது? விசுவாசமும் அன்பும் தானே பாஸ்டர் நீங்க அன்றைக்கு ட்ரூத் லவர்ஸ் அகாடமில சொல்லி தந்தீங்க. அதுல இருந்து விசுவாசத்துல இருந்துதான். பட் ஆஃப் கோர்ஸ் சிஸ்டர், அந்த விசுவாசம் எதுல வருது? அவரே அறிகிற அறிவு. ஆமா. அப்போ முதல் படி அவரே அறிகிற அறிவு. அந்த அறிவு என்ன விளைச்சலை தருகிறது? விசுவாசத்தை தருகிறது. அந்த விசுவாசம் என்ன தருகிறது? பவரை தருது இல்லையா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமா, அதனாலதான் ஆமா, நீங்க உங்களை பலர் சாட்சி சொல்ல முடியும். இந்த வகுப்புக்கு வந்ததுனால பல ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்று பெருகி இருப்பீங்க. குடும்ப சமாதானம் மாத்திரமல்ல, ஐஸ்வர்யத்துல பெருகி இருப்பீங்க. ஐஸ்வர்யத்துல மாத்திரமல்ல, சரீரத்துல, சுகத்துல, பலத்துல பெருகி இருப்பீங்க. காரணம் அவரை அறிகிற அறிவு. ஆகையினால இப்ப இது பேதுரு சொல்றாரு, அவரை அறிகிற அறிவை குறித்து இவர் என்ன சொல்றாரு? யாரு? நம்ம பவுல் என்ன சொல்றாரு? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலன் உண்டு. வேற? இருக்கிறோம். வெரி குட். வேற? நாங்கள் தேவ நீதியாக்கப்பட்டிருக்கிறோம். ஓகே, வெரி குட். எப்போ உங்களை மாதிரி ஆமா, இப்போ நல்லா சப்ஜெக்ட்ல தரோவாயாச்சு. ஆமா, நீங்க வெளியே போகும்போது சும்மா விசாரிங்க. என்ன விசாரிங்க? யாராவது 40-50 வயசுக்கு மேல இருந்தவங்கிட்ட விசாரிங்க. ஏதாவது சிக்னஸ் இருக்கான்னு கேளுங்க. ஆமாமாங்க, தலையில கை வைங்க, பொத்துரி விழுந்துருவாங்க. எழுந்து பார்க்கும்போது அந்த வியாதி ஓடி இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு தேவன் நம்முடைய கரத்தை வல்லமை நான் நிறைத்திருக்கிறார், நம்முடைய நிழலை நிறைத்திருக்கிறார், நம்முடைய நாவை நிறைத்து வைத்திருக்கிறார். நம்ம பேசும் பொழுது அந்த சத்தம் சுகத்தை கொடுக்குது. கர்த்தர் நல்லவர். இதனால இந்த காரியங்கள்லாம் நீங்க பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். அவரை அறிகிறார். கர்த்தர் நல்லவர். எஸ் பிரதர், 3வது கொஸ்டின் போயிடலாம். ஓகே. தேவனை குறித்து தவறாக புரிந்திருக்கிறவர்கள் எந்த 3ஐயும் எதிர்பார்ப்பார்கள்? வெரி குட். எஸ் சிஸ்டர் கிரேஸ். நூற்றி 20வது பக்கத்துல பாஸ்டர், நியாய தீர்ப்பு, தண்டனை, நீங்கள் ஜெபத்தில் கேட்பவர்களை தளாரம் இருப்பது போன்றதுதான் எதிர்பார்ப்பீர்கள். அப்படியே நியாய தீர்ப்பு தான். கரெக்ட். இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன், விசுவாசிகள்ல எத்தனை பேரு இந்த 3ஐயும், எத்தனை சதவிகிதம் இந்த 3ஐயும் எதிர்பார்க்கிறாங்க? சுமாரா சத்தியத்தை சரியா அறியாத எத்தனை சதவீதம் இருக்கும்? சுமாரா கூட ஆட்கள் வாஸ்ட் மெஜாரிட்டி 70%, 80%, 90% அப்படித்தான். ஏன்னா நாமும் அப்படித்தானே இருந்தோம் இல்லையா? திரும்ப நான் கேள்வியை பதிலை வாசிக்கிற அருமையானவர்களே, தேவனை குறித்து தவறாக புரிந்திருக்கிறவர்கள் எந்த 3ஐயும் எதிர்பார்ப்பார்கள் என்றால், முதலாவது நியாய தீர்ப்பு. அதாவது தேவன் என்ன தண்டிப்பாரு. ஒரு வியாதி வந்துட்டுன்னா நீங்க நினைப்பீங்க, நான் சரியா ஜெபம் பண்ணல, ஆகவே என்ன தேவன் நியாயம் தீர்க்கிறார்.
தண்டனை. ஒரு ஆக்சிடென்ட் வந்தா கூட நம்ம அப்படித்தான் நினைத்து கொண்டு இருந்தோம். அப்புறம் ஜெபத்தில் கேட்பவைகளை தராமல் இருப்பது, இவைகளைத்தான் நாம் எதிர்பார்த்து கொண்டு இருந்தோம். தேங்க் காட், தேவன் நமக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தந்தருளினார். ஏன் இப்படி தோல்விகளை எதிர்பார்த்தோம் என்றால், தேவனை குறித்த சரியான புரிந்து கொள்ளுதல் நம்மிடத்துல இல்லாதிருந்தது. ஆமா, அதே வேளையில நீங்க ஏதோ ஓரளவு விடுதலையா இருக்கோம் பிரதர், பரவாயில்ல முன்னாலோட, அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் வாழ்ந்தால்தான் நம் வாழுவோம், வையகத்தையும் வாழ வைப்போம். ஆமா ஆமா ஆமா, எல்லாமே பிப்ளிக்கல். கர்த்தர் நல்லவர் பாருங்க. உலகத்திற்கு உப்பு, உலகத்துல ஒளி, எல்லாம் நம்ம தான். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வெரி குட் பிரதர். 4வது கொஸ்டின் போவோம். விசுவாசத்தை தேவன் நமக்கு கொடுத்தருள பிரதான காரணம் என்ன? Thank you Lord for your goodness. யாரு சிஸ்டர் அனட்டா? அவரை அறிந்து கொள்ள, அதான் பிரதான காரணம். எத்தனாவது கொஸ்டின் இது? கொஸ்டின் நம்பர் 4. ஓகே. 123 மிடில்ல இருந்தது. இருக்கு. ஓகே ஓகே, வெரி குட். விசுவாசத்தை தேவன் நமக்கு கொடுத்தருள பிரதான காரணம் என்னவென்றால், அவரை அறிந்து கொள்ள. அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அனட்டா. அவர் எங்களுக்கு விசுவாசத்தை தந்ததால தான் நாங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளுறோம். பரிசுத்தாவியானவர் எங்களை அழைத்த போது நாங்க அவரை முதன்மையா ஏற்றுக்கொள்ளுறோம். அதோட எங்களுக்கு விசுவாசத்தின் மூலம் அவர்ல அன்பு கூடுது. அவர் தன்னோட சொந்த குமாரனே எங்களுக்கு தந்தாருன்றதால அவர் எவ்வளவு அன்பா இருப்பார் தேவன். கொஞ்சம் இருங்க. விசுவாசத்தை தேவன் நமக்கு கொடுத்தருள பிரதான காரணம் என்னவென்றால், தேவன் அவரை நாம் அறிந்து கொள்வதற்கு, தேவன் தம்மை நாம் அறிந்து கொள்வதற்காகவே விசுவாசத்தை கொடுத்தார். உதாரணத்துக்கு பாருங்களேன், அவரை என்ன அறியணும்? அவரே நமக்குள்ள நீதி ஆயிட்டாரு. இதை நம்மால நம்ப முடியாது. ஆனா தேவன் நமக்கு விசுவாசத்தை கொடுத்ததுனாலதான் நம்புகிறோம். என்ன விசுவாசத்தை கொடுத்தாரு? என்னை பற்றி எழுதியிருக்கிற எல்லாமே உண்மை என்று ஏற்றுக்கொள்ள வைத்தது தேவன் நமக்கு தந்திருக்கிற கிருபை. என்னால எல்லாம் செய்ய முடியும், நான் நீதிமான் ஆக்கப்பட்டேன். இதெல்லாம் எதனால நம்மால ஏற்றுக்கொள்ள முடிகிறது? ரோமர் 5:1, ரோமர் 8:30, எபிரேயர் 10:10, எபிரேயர் 10:14, கொலோசியர் 2:10, இதெல்லாம் எதனாலே நம்மால ஏற்றுக்கொள்ள முடிகிறது என்றால், தேவன் நமக்கு கொடுத்தருளி இருக்கிற விசுவாசம்தான். ஆமா, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் யாரு? அவர்தான். சரிங்களா? கர்த்தர் நல்லவர் பாருங்க, அவர் கிருபை ரொம்ப முக்கியமான ட்ரூத்துங்க. அப்போ இப்படி விசுவாசத்தை தேவன் நமக்கு கொடுக்க பிரதானமான காரணமே தேவனை நாம் அறிந்து கொள்ளதான். ஆமென். God is good. அந்த பேராகிராஃப் நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். பேஜ் 123, செகண்ட் பேராகிராஃப். நீங்கள் அதிக காலம் பொருட்களை பெற்றுக்கொள்வதற்காக விசுவாசித்து கொண்டு இருக்கக்கூடாது. தேவன் நாம் பொருட்களை பெற்றுக்கொள்வதற்காக மட்டுமே விசுவாசத்தை நமக்கு கொடுக்கவில்லை. தேவன் தம்மை என்றால் அவரை நாம் அறிந்து கொள்வதற்காகவே விசுவாசத்தை கொடுத்தார். அதன் பின் அவருடைய ஜீவன் நம் மூலமாக பாய்கின்றபடியால் கார்கள், வீடுகள், படகுகள் மற்றும் இது மாதிரியான காரியங்கள் நம்மை தேடி வரும். அவர் மேல் நாம் வைத்துள்ள விசுவாசத்தின் விளைவாக இவைகள் நம்மிடம் வரும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடி அவரை அறிந்து கொள்வதால் இவைகள் எல்லாம் கூடுதலாக உங்களிடம் வரும். நாம் உண்மையிலேயே தேவனுடன் மிக நெருங்கிய உறவு வைத்து அவரை அறிந்து கொண்டால் நமக்கு தேவையானதை விட மிக அதிகமாகவே தேவன் நம்மேல் வர்ஷிக்க பண்ணுவார். அல்லேலூயா.
கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்க. ஓகே, எஸ் பிரதர், அடுத்த கொஸ்டின் போவோம். Question 5. நம்முடைய Yes. கிறிஸ்தவம் எப்பொழுது வேலை செய்யாது, எப்பொழுது செய்யும்? Question number 5. ஓகே. எஸ் சிஸ்டர் மகேஸ்வரி சிஸ்டர். ஸ்தோத்திரம். 124வது பக்கம் பாஸ்டர். கிறிஸ்தவம் எப்படி வேலை செய்யறது என்ற வழிமுறை திட்டங்களிலும் இன்னும் நாம் என்ன காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்பதிலும் நாங்கள் அக்கறை உள்ளவர்களாயிருந்தால் நமது கிறிஸ்தவம் வேலை செய்யாது. ஆனால் நாம் இயேசுவை அறிந்தால், இயேசுவுக்கு நன்கு அறிந்திருந்தால், மற்றெந்த விதிமுறைகளையும் அறியாமலேயே நாம் எப்படியான காரியங்களை பெற்றுக்கொள்கிறோம், எவ்வளவு ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்பது மிகவும் ஆச்சரியமானது. வெரி குட், வெரி குட், வெரி குட். இல்ல, அதை பற்றி விளக்குங்கள் மகேஸ்வரி சிஸ்டர். அதாவது வந்து சொல்லுங்க. இப்ப அது ஒரு திட்டத்துல நாங்கள் அவரை அறிகிற அறிவில்லை பாஸ்டர். அந்த விதிமுறைகளோ ஸ்டெப்போ இல்லாட்டி அதுகளை நாங்கள் அறிய வேணும்ன்றதில்லை. நாம நம்முடைய உள்ளத்தால ஆவியில நாங்கள் அவர் என்னார், அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதை அறிந்து உணர்ந்திருந்தால் சகல ஆசீர்வாதங்களை நம்ம தேடி வரும். வெரி குட். ஆனால் நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம், நம்ம ஏதாவது செய்தாதான் அவர் தருவாரு என்கிற பொய்ய நம்பிட்டோம். இல்ல, நம்ம பக்தியா, இன்னும் அதிக பக்தியா இருக்கணும், அதிக நேரம் ஜெபிக்கணும், அதிக காணிக்க கொடுக்கணும், வேற என்ன இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு நினைத்து கொண்டிருந்தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவை குறித்த நாலேஜ் நமக்கு வந்துட்டா போதும், நன்மையினாலும் கிருபையினாலும் நாம் மூடி சூட்டப்படுவோம். அதிகமான காணிக்க கொடுப்பீங்க, கொடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு வருமானம் வந்துடும் இல்லையா? ஆமா, ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளுவீர்கள், குடும்பத்துல சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுவீர்கள். அப்போ திரும்ப திரும்ப எதுதான் வருது? அறிவு தான் வருது. நாலேஜ் மேட்டர்ஸ், அறிவு தான் மேட்ரு. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வெரி குட். அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? தேவனை விசுவசியாமல் இருப்பது யாருக்கு கடினம்? எஸ் சிஸ்டர். மேம். தேவனை விசுவாசியாமல் இருப்பது யாருக்கு கடினம்? தேவனை நன்றாக அறிந்து கொண்டவர்களுக்கு தேவனை இருப்பது கடினம். வெரி குட், கரெக்டா எழுதிட்டீங்க சிஸ்டர். தேவனை விசுவாசியாமல் இருப்பது யாருக்கு கடினம்? தேவனை நன்றாக நீங்கள் அறிந்து கொண்ட பின் அவரை விசுவாசிக்காமல் இருப்பது மிகவும் கடினம். அப்படி என்றால் என்ன பொருள் என்றால், தேவனை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் உங்களாலே விசுவாசிக்காமல் இருக்க முடியாது. விசுவாசத்துல நீங்கள் பெருகி கொண்டே இருப்பீர்கள். இப்ப நம்ம தாவீது உதாரணத்தை பார்த்தோம். இதே மாதிரி தேவனை அறிந்திருந்து சக்சஸ்ஃபுல்லாக செயல்பட்டவர்கள் வேற யாரு சொல்லலாம்? பழைய ஏற்பாடோ புதிய ஏற்பாடோ யாராவது சொல்லுங்க. பேதுரு, காலேப், யோசுவா. இல்ல, தேவனை நன்றாக நீங்கள் அறிந்து கொண்ட பின். அப்போ பேதுரு தேவனை பற்றி என்ன அறிஞ்சிருந்தான்? தேவனுடைய குமாரன். ஓகே, நம்ம முத கொஸ்டின் அதானே. ரெண்டாவது கொஸ்டின், பேதுருக்கு என்ன ஞானம் இருந்தது? அவரை அறிகிற அறிவு இருந்தா போதும், என்ன செய்திடலாம்? இந்த உலகத்துல, இந்த உலக ஜீவனுக்கு தேவையான எல்லாம், ஊழியத்திற்கு தேவையான எல்லாம், அற்புதங்களுக்கு செய்வதற்கு தேவையான எல்லாம் எதுல இருக்கு? அவரை அறிகிற அறிவு. அவனுக்கு என்ன அறிவு இருந்தது? அவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், நான் என்ன செய்ய போறேன்? எனக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறதுனால என்னிடத்துல உள்ள அந்த ஜீவ தண்ணீரை திறந்து விட்டு இந்த பிறவி சப்பானியை எழுப்ப போகிறேங்கிற நாலேஜ் இருந்தது பாருங்க. ரைட்?
காலேபு யோசுவாவுக்கு என்ன அறிவு இருந்தது? எப்பா சொன்னவரு அதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். நீ என்ன சொன்னாலும் சரி, நானும் காலேபு விடுற மாதிரி இல்லை, நாங்க கானானை சுதந்திரிப்போம். ஏன்? சொன்னவர் அவ்வளவு சக்தி மிக்கவர், அவர் எல்லளவும் பொய்யுரையாதவர். அந்த நாலேஜ் எல்லாமே நாலேஜ்ல தான் இருக்கு பாருங்க. பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் யாரெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா வாழ்ந்தார்களோ அத்தனை பேரும் அழைத்தவரை அறிகிற அறிவினால் நிரம்பி இருந்தார்கள். அல்லேலூயா. ரைட். இன்னும் பாருங்க, 6வது கேள்வி நான் திரும்ப வாசிக்கிறேன். தேவனை விசுவாசியாமல் இருப்பது யாருக்கு கடினம் என்றால், தேவனை நன்றாக அறிந்து கொள்ளாதவர்களுக்கு தான் அது கடினம். இப்ப நம்ம அடிக்கடி தியானிச்சிருக்கிறோம் பாருங்களேன். ஆவியான தேவன், நமக்கு ஒரு அறிவு இருக்கு. ஆவியான தேவன் நம்முடைய ஆவியான மனுஷனைத்தான் பார்க்கிறார். நம்முடைய ஆவி மனுஷனிலே நாம் அப்பழுக்கற்றவர்களாக இருக்கிறோம். எனவே என் தகப்பனாகிய தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும் என்னைய. எழுதியிருக்கிற எல்லாமே எனக்கு சொந்தமாக தந்து விட்டார். இந்த நாலேஜ் தான். நம்ம எல்லாரும் இப்போ லகுவாக தேவனை விசுவாசிக்கிறோம், கடினமாக இல்லை. காரணம் என்ன? தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்கிற அறிவு. சரிங்களா? அவர் நம்ம நீதிமானி ஆக்கி விட்டார், பரிசுத்தமாக்கி விட்டார். நமக்கு சாபம் கிடையாது, பாவம் கிடையாது. எதெல்லாம் உண்டு? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் உண்டு. இயேசு கிறிஸ்து செய்தவைகளை விட மிகப்பெரிய அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமை உண்டு. இது எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறதுனால நம்மாலே விசுவாசிக்காமல் இருக்க முடியாது. ஆமா, உங்க எல்லாருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். உங்க கணவனோ அல்லது உங்க மனைவியோ அல்லது உங்க பிள்ளைகளோ அல்லது உங்க கலீக்ஸோ சொல்லியிருப்பாங்க, நீ இப்போ வேற மாதிரி பேசுறீங்களே, இல்ல எப்பவுமே தைரியமா இருக்கீங்களே. ஏன்? அவரை அறிகிற அறிவு தான் அந்த தைரியத்தையும் ஞானத்தையும் தந்திருக்கு. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். 7வது கொஸ்டின் போயிடலாம் பிரதர். தேவன் நமக்கு விசுவாசத்தை அருளினது எந்த 5 காரணங்களுக்காக, எந்த 2 காரணங்களுக்காக மாத்திரம் அல்ல? யார் சொல்லணும்? லிதியா சிஸ்டா. சொல்லுங்க சிஸ்டர். 5 காரணம்: பிசாசை மேற்கொள்ள, அவன் ராஜ்யத்தை கிழித்து போட, மக்களை மறுபடி பிறக்க வைக்க, குணமாக்க, விடுதலை செய்ய. வெரி குட். எந்த 2 காரணங்களுக்காக மாத்திரம் அல்ல? வீடுகள், கார்கள் வாங்குவது, உலக நன்மைகளை பெற்றுக்கொள்வது. அது லகுவானது, தானாக வரும். இதற்காக மாத்திரம் அல்ல, பிசாசின் கிரியைகளை மேற்கொள்ள, அவர் ராஜ்யத்தை கிழித்து போட, மக்களை மறுபடி பிறக்க வைக்க, குணமாக்க, விடுதலை செய்ய. இதற்காக தேவன் நமக்கு விசுவாசத்தை அருளி இருக்கிறார். அல்லேலூயா. இது மாதிரி நிறைய காரியம் சொல்லலாம். இன்னொரு 5 சொல்லுங்களேன், நமக்கு கொஞ்சம் டைம் இருக்குல்ல. தேவன் நமக்கு விசுவாசத்தை அருளினது எந்த, இன்னொரு 5, இதுல சொல்லப்படாத ஒரு 5 காரியங்கள் சொல்லுங்க. மரித்தோரை உயிரோட எழுப்ப. சூப்பர், வெரி குட். விஞ்ஞானிகளை குணமாக்க, குஷ்டரோகிகளை குணமாக்க. சரி, வெரி குட். வெரி குட். கர்த்தர் நல்லவர் பாருங்க. மற்றவர்களை வாழ வைக்க, ஜனங்களை விடுவிக்க, விடுதலை செய்ய. ஆமா ஆமா, சரியான சத்தியத்தை சொல்ல. வெரி குட். ஆமா, அந்த விசுவாசம் என்ன அறிவு தருது, எந்த தைரியம் தருது? சரியான சத்தியத்தை நாம சொல்லுவோம். ஆமென். அல்லேலூயா. ஆமாம், சிஸ்டர் சொன்னாங்க பாருங்க, 2 தான் பைபிள். 1 விசுவாசம், 2வது அன்பு. அப்போ நம்ம எல்லாருக்கும் விசுவாசிகள் என்று பெயர். சரிங்களா? எனவே இந்த 5 காரியங்களை நீங்கள் செய்ய களம் இறங்குங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பயங்கரமான அற்புதங்களை செய்வார். யாராவது மிரக்கல் பண்ணீங்களா? சாட்சி ஏதாவது இருந்தா சொல்லுங்க. எனக்கே சொல்லுங்க. எனக்கே சுகத்தை எடுத்துக்கொண்டேன்.
ஒரு ஒன் சொல்லுங்க. வீக்கா பேக் பெயின் இருந்தது பாஸ்டர். ஆ யோசிச்சேன், அதுக்கு என்ன வீட்டிலானே இருக்கிறேன், ம் 1 மந்த் வரையும் அப்படியே ரெஸ்ட்ல இருப்பா ம் என்று யோசிச்சேன். அது பிள்ளையான யோசினேன். அதனால நான் நீங்க சொல்லி தந்த காட் வாண்ட்ஸ் யூ வெல் அண்டத எல்லாம் ம் தெரிஞ்ச எல்லாம் அதெல்லாம் திருப்பி தண்ணி சுகத்தை அப்படியே எடுத்துக்கொண்டேன் 1 வீக்ல. ஆமென். பொதுவா நம்ம மறந்துடுவோம் இல்லையா? ஒரு சின்ன சிக்னஸ் வந்தா கூட நம்ம என்ன செய்யணும்? மார்க்கு 11:23 பயிற்சிவிக்க வேண்டும். ஆமா, வியாதியை பார்த்து பேச வேண்டும். சரிங்களா? அதான் பாஸ்டர். எஸ் அண்ட் நோ. அதான். நோ டு ஆ, சிக்னஸ், எஸ் டு ஆமா. காட்ஸ் வேர்ட். ஓகே. ஓகே, ஹவ் டு இம்ப்ளிமெண்ட் தட்? பேசினேன். பேசுறது அவ்வளவுதான். ஓகே, அதைத்தான் அவர் எழுதுறாரு. பிசாசை மேற்கொள்ள, அவர் ராஜ்யத்தை கிழித்து போட, குணமாக்க, விடுதலை செய்ய, நாட் ஓன்லி ஃபார் அதர்ஸ் பட் ஃபார் us ஆல்சோ, நமக்காகவும் நாம் அந்த காரியத்தை செய்யும்படியாக தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். தேவன் நம்மை எந்த அளவு நேசிக்கிறார் என்பதை எப்பொழுது நாம் அறிந்து கொள்ள முடியும்? அடுத்து யார் சொல்லணும்? இதுவரைக்கும் சொல்லாதவங்க சொல்றீங்களா? பார்ட்டிசிபென்ட்ஸ் யோகேஸ்வரிலாம் சொல்லலாம், சலோமி சொல்லலாம், இயேசுவை ரஞ்சித். இயேசுவை நீங்கள் உற்று பார்க்கும்போது தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளவும், தேவனுடைய மெய்யான சுபாவத்தையும் அவர் உங்களை நேசிக்கிறார் என்பதை நீங்க புரிந்து கொண்டால் தேவனுடைய அன்பு உங்கள் இதயத்தில் ஊற்றப்படும். இது முதல் அவர் உங்களை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேணும். தேவனுடைய அன்பு எங்கள் இதயத்தில் ஊற்றப்படும் போது. எப்பொழுது அறிந்து கொள்ள முடியும்? எப்பொழுது ஊற்றப்படும்? எப்படிப்பட்டவர் என்று நாங்க அறிந்து கொள்ளவும் அவரை உற்று பார்க்கும்போது. ஓகேவா? வேற யாராவது சொல்லுங்க. மெய்யான சுபாவத்தை, அவரோடு ஒரு தனிப்பட்ட உறவை நாங்க இருக்கும் போதும். ஓகே, பாருங்க, கேள்வி வாஸ்து பதில சொல்றோம். தேவன் நம்மை எந்த அளவு நேசிக்கிறார் என்பதை எப்பொழுது நாம் அறிந்து கொள்ள முடியும் என்றால், பேஜ் 126 தேர்ட் பேராகிராஃப், 126வது பக்கத்துல 3வது பேராகிராஃப். தேவன் உங்களை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும் அளவிற்கு தேவனோடு உங்கள் தனிப்பட்ட உறவை நீங்கள் உருவாக்கி கொண்டால், உங்கள் 20 ரூபாய் மளிகை ரசீதுக்குரிய பணத்தை பெற்றுக்கொள்ளவும், உங்கள் கால் விரலில் இருக்கும் மறு சுகமாகவும், தேவ ராஜ்யத்திற்குள் உங்களுக்கு அன்பானவர்களை இழுத்துக்கொள்வதை விசுவாசிப்பது உங்களுக்கு கடினமாயிராது. எப்போ? நாம் அவரோடு கூட நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் பொழுது, தனிப்பட்ட உறவை நீங்கள் உருவாக்கி கொண்டால் அவர். ஓகே, நம்ம உறவுல இருக்கிறோம் என்பதை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? குற்றமனப்பான்மை இல்லாம. விசுவாசம். ஓகே, வேற இளைப்பாறுதல். ஓகே, பாருங்க, நீங்க தனியா இருக்கும்போது அவரை என்ஜாய் பண்ணுவீங்க. பாருங்க, எனக்கா இத்தனை கருப்பல்ல, சிரிப்பீங்க, அப்புறம் அவருடைய பிரசன்னத்தை உணர்வீங்க, பேசுவீங்க. ஒரு தகப்பட்ட பேசுறது போல, ஆண்டவரே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே, இன்னைக்கு நல்ல டேஸ்டா வந்துட்டு குழம்பு இல்ல, நன்றி. எத்தனை பேர் நன்றி சொல்லுவீங்கல்ல? சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லுவீங்க. பாருங்க, அது தனிப்பட்ட உறவு. நீங்க இந்த பாடங்களை படிக்கும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகுது. பாருங்க, சார் இவ்வளவு நல்லவரா இல்ல, இது எல்லாமே அவரோடு உள்ள உறவை நமக்கு குறிப்பிடுகிறதாக இருக்கிறது. இந்த கிளாஸ்ல இருக்கும் அந்நிய பாஷை பேசும்போது. கரெக்ட், வெரி குட்.
நீங்க இந்த வகுப்புல இருக்கும் பொழுதும் அவரோட உறவுல இருக்கிறீங்க. எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா, இந்த வசனங்களை நம்ம தியானிக்கும் பொழுது உங்களுடைய உள்ளம் கொழுந்து விட்டு எரிகிறது பாருங்க. அதெல்லாம் தனிப்பட்ட உறவு. நீங்க தனியா படிக்கிறீங்க இல்ல, எப்போ கொஸ்டின் பேப்பர் வரும் இல்லையா, அல்லது இந்த புக்கெல்லாம் படிக்கிறீங்க, அது எல்லாமே அந்த உறவைத்தான் குறிப்பிடுகிறது, உறவைத்தான் காண்பிக்கிறது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அடுத்தது எத்தனாவது கொஸ்டின்? 7 பாஸ்டர். இல்ல 7ஆ? இல்ல சாரி, 9. 9. எஸ் வெரி குட். வெரி குட் பிரதர். நாம் ஒழிக்க வேண்டிய 3 போதனைகள் யாவை? ஏன்? வெரி குட். யார் சொல்றீங்க? இதுவரைக்கும் சொல்லாதவங்க சொல்லுங்க, ஸ்கிரீன்ல வராதவங்க. தேவன் நம்மை ஏழைகளாகவும் வியாதியஸ்தர்களாகவும் முட்டாள்களாகவும் இருக்கும்படி விரும்புகிறார் என்ற போதனைகளை நாம் ஒழித்து விட்டு நமது மனங்களை புதிதாக்க வேண்டும். நான் ஒழிக்க வேண்டிய 3 போதனைகள் என்னவென்றால், ஏழையாய் இருப்பது தேவனுக்கு பிரியம், வியாதியாய் இருப்பது பிரியம், முட்டாளாய் இருக்கிறத விரும்புகிறார். இந்த போதனைகளை நாம் ஒழித்து விட்டு நமது மனங்களை புதிதாக்க வேண்டும். ரைட்? இதுல நிறைய லிஸ்ட் சேர்த்துடலாம். நான் ஏழையா இருந்தாதான் தேவனுக்கு பிடிக்கும், ஒரு பிரச்சனை வந்தாதான் தேவன் என்னை திருத்துகிறார், இப்படியெல்லாம் நம்பக்கூடிய அளவுக்கு கிறிஸ்தவன் தவறான வழியிலே போய்விட்டது. சரிங்களா? தேவன் நமக்கு கிருபையாக பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்திருக்கிறார். அப்போ ஒழிக்க வேண்டிய போதனைகள் 3 போதனைகள் பார்த்தோம். செழிக்க வேண்டிய போதனைகள் 3 சொல்லுங்க. எல்லாரும் யோசிங்க. வெரி குட். ஆபிரகாமுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் எங்களுக்குரியது. என்னண்டா, நாங்க விசுவாச மார்க்கத்தார், அவரை விசுவாசிக்கிறதால். வெரி குட். அப்போ இந்த போதனை ஓங்க வேண்டும் இல்லையா? ஆமா, இல்ல நம்ம அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுத்தணும், எனவே ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், இது நம்முடைய தகப்பனுக்கு பிடிக்கும் என்று நீங்கள் சொல்லும் பொழுது இல்லையா, வேற என்ன போதனையை நாம எடுத்துக்கொள்ளணும்? இந்த மார்னிங் கயக்கம் பாஸ்டர் கம்யூனியன் எடுக்கும் போது கிடைக்கிற எல்லா செழிப்பு பிழைப்பு எல்லாவற்றையும் நாங்க எங்களுக்கு எடுத்துக்கொள்ளணும். பவானி சொன்னவர். Right. Also life pastor, blessing, prosperity, healing, forgiveness, and love. Super. Amen. இந்த போதனைகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், இந்த போதனைகளை நாம் செய்ய வேண்டும். உலகிற்கு உப்பா இருக்கிறோம், பரலோகம் நம்ம தான் நம்பி இருக்கிறது. நாம் 21வது நூற்றாண்டின் இயேசுக்களாக இருக்கிறோம், 21வது நூற்றாண்டின் சீடர்களாக இருக்கிறோம். என்னை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த நாலேஜ் நமக்கு தேவை. குட். எஸ் பிரதர், the final one. தேவன் தங்களுடைய வாழ்வின் தேவைகளை சந்திக்காமல் இருக்க மாட்டார் என்னும் உறுதி யாருக்கு இருக்கும்? இதுவரைக்கும் ஆன்சர் பண்ணாதவங்க யார் இருக்கீங்க? இல்ல புதுசா யாரோ சொல்றாங்களே, சொல்லுங்க சிஸ்டர். தேவன் அன்பாகவே இருக்கிறார், எங்கள் மேல் அக்கறையா இருக்கிறார் என்ற அந்த உறுதியை கொண்டுள்ளவர்கள். வெரி குட். நான் கேள்வியை வாசித்துட்டு பதிலே வாசிக்கிறேன் பாருங்க. கேள்வி: தேவன் தங்களுடைய வாழ்வின் தேவைகளை சந்திக்காமல் இருக்க மாட்டார் என்னும் உறுதி யாருக்கும் இருக்கும் என்றால், கடைசி பேஜ் 126வது பக்கத்துல கடைசி பேராகிராஃப், தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள சிரமப்படுபவர்கள் அவரை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் தேவனை உண்மையாகவே அறிந்து கொண்டால் தேவனின் அன்பையும் அவர்கள் மேல் அவர் வைத்திருக்கிற அக்கறையை குறித்து முழு உறுதியையும் பெற்றுக்கொள்வார்கள்.
அதன்பின் தேவன் தங்களது வாழ்வின் தேவைகளை சந்திக்க மாட்டாரா என்ற பயம் அவர்களுக்கு இருக்காது. அன்பையும் அக்கறையும் குறித்த அறிவு. தேவன் நம்ம மீது எவ்வளவு அன்பா இருக்கிறார், எவ்வளவு அக்கறையா இருக்கிறார் என்கிற அறிவு. சரிங்களா? எல்லாருமே சிறப்பா எழுதியிருக்கீங்க. கர்த்தர் நல்லவர். அப்படியே நான் உங்களை பிளஸ் பண்ணட்டுமா? நீங்க அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க. ஆன்லைன்ல இதை பார்க்க போகிறவர்கள், இப்பொழுது பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள், நீ என்றைக்கு ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறீங்களோ அன்றைக்கே நீங்கள் முற்றிலுமாக தகுதியாக்கப்பட்டு இருக்கிறதுனால தேவன் உங்க மேல பிரியமா இருக்கிறார். அவர் சிம்பிளா சொல்லிட்டாரு, அவன் என் மீது வாஞ்சையா இருக்கிறபடினால், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால், பிதாவே நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. தவறான போதனைகளை கேட்காமல் இருக்கும்படியாக உம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல வாய்ப்புகளை நீர் உருவாக்கி கொடுப்பீராக. நீதியா பிரமாணத்தை, நியாய பிரமாணத்தை போதிக்கிற பிரசங்கங்களை கேட்காமல் இருக்க இந்த பிள்ளைகளுக்கு உறுதியான மனதை கொடுப்பீராக, தைரியத்தை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தினால கர்த்தாவே, ஓ நீர் உம்முடைய பிள்ளைகளை நீரே ரட்சித்தீர் ஆண்டவர். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இந்த பிள்ளைகளை நீரே ரட்சித்தீர். அதற்காக நன்றி. அதோடு கூட நீர் வாக்கு பண்ணியிருக்கிற அத்தனை நன்மைகளையும் பெற்று இவர்கள் வாழ்ந்து சுகித்து செழித்திருப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென்.